என்ன ஞாயிறு தெரியுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மரித்து பரலோகத்திற்கு ஏறிக்கொண்ட பிறகு ஜனங்கள் எல்லாம் ஒரு பயத்தோடு கூட இருந்தாங்க. ஆண்டவரை பின்பற்றினவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்தவர்கள் ஒரு பயத்தோடு கூட இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த யூதர்கள் அவர்களை எல்லாம் கொலை செய்யவும், அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவும், இயேசுவை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ரொம்ப உபத்திரவத்தின் பாதையில நடத்துறதுக்காக அவங்களை என்ன பண்ணாங்க, துரத்திக்கிட்டே இருப்பாங்க ஆட்களை வைத்துக்கொண்டு. அதனால இயேசுவை உடையவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் என்ன பண்ணாங்க, பயந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு 120 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வாசிப்போமா? நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை நான் வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு உங்களுக்கு நான் விளக்கம் சொல்றேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பெந்தேகோஸ்தே நாள், இந்த நாள் தான் ஆவியானவர் ஆண்டவர் சொல்லிட்டு போறாரு, நான் போறேன், நான் போய் என்ன பண்ணுவேன், உங்களை நான் தனிமையில விட மாட்டேன், போய் நான் என்ன பண்ணுவேன், பரிசுத்த ஆவியானவராய் வருகிறேன், பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புவேன், அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, பலன் கொடுப்பார். அல்லேலூயா. இவங்க அதுவரையும் பயந்துகிட்டு தான் இருந்தாங்க. பேதுரு அதுவரையும் பயந்துகிட்டு தான் இருந்தாரு. ஆனா பெந்தேகோஸ்தே நாளிலே தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்துச்சு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், வாஞ்சிக்கணும். பிதாவாய் செயல்பட்டார். நீங்க பாட்டுல 3 தெய்வம் அப்படின்னு சொல்லிடாதீங்க. பிதாவாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாய் இந்த பூமியில வந்து வாழ்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து பரலோகத்தில் இருக்கிறார். இப்பொழுது ஆவியானவராய் அசைவாடி கொண்டு இருக்கிறார் இந்த பூமி மேல. ஆமென், அல்லேலூயா. புரியுதா? தேவன் ஒருவரே 3 விதங்களில் அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆமென். தேவன் ஒருவர் தான். நான் ஒரே ஆள் தான். என் கை ஒரு வேலையை செய்யும், என் கண்ணு ஒரு வேலையை செய்யும், என் காது ஒரு வேலையை செய்யும், என் கால் ஒரு வேலையை செய்யும். நான் ஒரே ஆள் தான். அல்லேலூயா. அதே போலதான் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆனா 3 விதங்களில் அவர் என்ன பண்றாரு, கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த பூமியின் மேலே தேவன் பரிசுத்த ஆவியானவரை அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்ம என்ன பண்றோம், ஒரு புதிய பலனை பெற்றுக் கொள்கிறோம். இந்த ஜனங்கள் அப்படிதான் 120 பேர் கூடியிருந்தாங்க. பயத்துல கூடியிருந்தாங்க. எங்க ஒரு நடுக்கத்துல கூடியிருந்தாங்க. எங்க பிரச்சனை வந்துருமோ, வந்து நம்மளை அடிப்பாங்களோ, நம்மளை தண்டனைக்குள்ளாக போட்டுருவாங்களோ, கொன்று போட்டுருவாங்களோ பயத்திற்குள்ளாக இருந்தாங்க. ஆனா வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ஒரு முழக்கம் உண்டாகி, காற்று அடிக்கப்பட்ட பொழுது ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுனால ஒரு புதிய பலன் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் சிதறி போய் ஒவ்வொரு தேசத்துக்கு போயிட்டாங்க. அதுவரை பயந்து ஒன்னா இருந்தோம்னா என்ன பண்ணலாம், நம்ம காப்பாத்திக்கலாம். கும்பலா இருந்தா என்ன பண்ணுவாங்க, எதிர்த்து சண்டை போடலாம்னு நினைச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆனா நாள் வந்த பொழுது என்னாச்சு, பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒவ்வொரு தேசத்திற்கு போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து என்னென்ன அற்புதங்களை செய்தார். 3.5 வருடங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்தார். அந்த 3.5 வருடங்களில ஆண்டவர் என்னென்ன அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி அநேகரை தேவனுக்கு நேராக திருப்புவதற்கு தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு புதிய பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆமென். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமென், அல்லேலூயா. சரி, ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா, ஆராதனையை குறித்து பார்க்க போகிறோம். இந்த ஆராதனை எப்படின்னு சொன்னா, இது ரொம்ப முக்கியம், தேவனுக்கு பிரியமானது. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன்,
இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நான் வேகமா போறேன், நல்லா கவனிங்க. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்ததின் நோக்கம் தேவனை ஆராதிக்க மாத்திரம்தான். ஆமென். உங்களை என்னையும் தேவன் எதுக்கு படைச்சாருன்னு சொன்னா தேவனை ஆராதிக்க மாத்திரம் தான் படைச்சாரு. ஆனா உலக ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, வேற ஒரு காரியங்களில நம்ம சுயத்தை, நமக்கு என்ன காரியம் வேணுமோ அதை நம்ம செய்வதற்கு, பிள்ளைகளுக்கு ஓட, நமக்கு ஓட, பணம் சம்பாதிக்க, அப்படி காரியத்தை நம்ம மாற்றிக்கிட்டோம். ஓகே, சரி, அதை விட்டுருவோம். ஆனா முற்காலத்துல ஆண்டவர் என்ன பண்ணார்னா தேவதூதர்களை உண்டாக்கி வைத்திருந்தார். மனிதர்கள் உண்டாவதற்கு முன்பாக அவர்கள் கோடான கோடி வருஷங்கள தேவனை ஆராய்ச்சிட்டே தான் இருந்தாங்க. அப்போ ஒருவேளை நான் நினைக்கிறேன், ஒருவேளை ஆண்டவர் சுய சித்தத்தை தேவதூதர்களுக்கு கொடுத்திருக்கலாம். அதனாலதான் லூசிபர் என்ன பண்ணான், சில தேவதூதர்களை பாவம் செய்ய தூண்டி, நான் ஆராதனைக்கு தகுதி உள்ளவனாய் மாறுவேன், தேவனுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்திலே சிந்தித்தான்னு வேதம் சொல்லுது. அப்போ சுய சித்தம் ஒருவேளை தேவதூதர்களுக்கு இருந்திருக்கலாம். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு தேவதூதர்களுக்கு சுய சித்தம் கிடையாது. அவங்க எதையுமே செய்ய முடியாது. உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். தேவனை நினைச்சா ஆராதிக்கலாம், இல்லைன்னா ஆராதிக்காம இருக்கலாம். தேவனை நினைச்சா தொழுது கொள்ளலாம், இல்லாட்டினா தொழுது கொள்ளாமல் இருக்கலாம். நமக்கு சுய சித்தம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா இப்போ உள்ள தேவதூதர்களுக்கு சுய சித்தம் கிடையாது. அவங்க தேவனை ஆராதிப்பது மாத்திரம்தான் தேவ திட்டம். அல்லேலூயா. இந்த தேவதூதர்கள் விழுந்து போனதுனால ஆண்டவர் புதிதாக மனிதர்களை உருவாக்குகிறார். ஆதாமையும் மேவாளையும் உருவாக்கி, நீங்க என்னை ஆராதிக்க வேண்டும், என்னை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். ஆனா மனிதன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அல்லேலூயா. தேவ திட்டத்தை குலைத்து போட்டார்கள். ஆனாலும் உங்க மேலேயும் என் மேலேயும் தேவன் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார். அதைத்தான் நான் அப்படிதான் சொல்லுவேன். அன்பு வைத்திருந்தார். அந்த அன்பு, தேவன் உங்க மேலேயும் என் மேலேயும் வைத்த அன்பு, அது நம்பிக்கையாய் மாறி போனது. அல்லேலூயா. உங்க மேலே என் மேலே என்ன பண்றாரு, தேவன் முதலாவது அன்பு வச்சிருக்கிறாரு. அந்த அன்பு நம்ம மேல தேவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இந்த ஜனங்கள் என்னை ஆராதிப்பார்கள், பரலோகத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க தேவன் நம்ம மேல வச்ச நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு நம்ம என்ன பண்ணணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். தேவன் உங்களையும் என்னை நேசிப்பதனால தான் இந்த நம்பிக்கை நம்ம மேல தேவனுக்கு வந்துச்சு. அப்போ தேவனை நம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் இதைத்தான் விரும்புகிறார். வேதத்துல சொல்லியிருக்கிறார், நான் உங்கள்கிட்ட வேற என்ன கேட்கிறேன், என்னை ஆராதிங்க. நீங்க ஆராதிச்ச அப்படின்னு சொன்னா நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனா என்று என்னை சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அப்போ தேவனை ஆராதிக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, சங்கீதம் 121, சங்கீதம் 121 ஒன்றாம் வசனத்துல நான் ஒன்னாம் வசனத்துல வாசிக்கிறேன், கவனிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. அப்போ தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்ம எங்க பார்க்கிறோம், நமக்கு எங்கிருந்து உதவி வருகிறது, ஒத்தாசை உதவி எங்கிருந்து வருது, தேவனிடத்திலிருந்து வருது. அப்போ நம்ம கண்களை தேவனை நோக்கி ஏறெடுக்கும் பொழுது தேவன் நமக்கு என்ன பண்றாரு, ஒத்தாசையை கொடுக்கிறாரு, உதவி செய்கிறவராக இருக்கிறார். இந்த கண்களை ஏறெடுக்கிற அனுபவம் என்னன்னு சொன்னா தேவனை ஆராதிப்பது தான். இந்த தாவீதை குறித்து சொல்லப்படும் பொழுது தேவனை முழுவதும் நன்றாய் ஆராதிக்கிறவன். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 150 சங்கீதத்துல முக்காவாசி சங்கீதத்தை எழுதினவர் இந்த தாவீது தான். அப்படி உணர்ந்து எழுதியிருப்பாரு. அதை படிச்சு பார்த்து, அதனாலதான் சொன்னோம், முதலாவது என்ன பண்ணுங்க, சங்கீதத்தை வாசிங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றோம், புதிய விசுவாசிகளுக்கு சொல்லுகிறோம். அப்போ சங்கீதத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முழுவதுமாய் தேவனை ஆராதிப்பது மாத்திரம்தான் அதுல காணப்படும். இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் என்ன பண்ணணும், தேவனை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனை ஆராதிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெருகும். ஏன் அப்படின்னு சொன்னா தேவன் நமக்குள்ளாக வந்து வாசம் செய்கிறார். நான் ஆராதனை வேளையில சொன்னேன், தேவன் தான் நமக்கு என்னது, ஆசீர்வாதம். தேவன் தான் முழு ஆசீர்வாதம். நம்ம சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கோம். ஆனா நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய தேவனே நமக்குள்ளாக வந்து என்ன பண்றாரு, வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தின் ஊற்றே நமக்குள்ளாக வந்து வாசம் செய்கிறது. அப்படி வாசம் செஞ்சா என்ன ஆகும்,
ஆசீர்வாதத்தை முழுவதுமாய் நம்ம தான் சொந்தக்காரர்களா இருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த நம்ம என்ன சொல்றோம், இந்த ஜெபம் தான் நம்ம அதிகமா கேட்கிறோம், செய்கிறோம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். ஜெபம் செய்கிறோம், ஜெபம் செய்ய வேண்டாம்னு சொல்ல. ஜெபம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேவைகளை தேவனிடத்திலே சொல்லுகிறோம். அது கண்டிப்பா கேட்கணும், ஜெபம் கண்டிப்பா செய்யணும். ஆனா அதை விட ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆராதனையில தேவம் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, தேவனிடத்துல போய் தைரியமா என்ன செய்ய முடியும், நம்ம தேவைகளை சொல்ல முடியும். அல்லேலூயா. நம்ம தேவைகளை தைரியமா தேவனிடத்துல கேட்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனை நம்ம என்ன பண்ணணும், சும்மா இருக்க விடாதீங்க, என்னை சும்மா இருக்க விடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம தைரியமாய் கேட்பதற்கு, நம்முடைய தேவைகளை தேவனிடத்திலே தைரியமாய் கேட்பதற்கு ரொம்ப முக்கியம். அதற்கு முன்பாக ஆராதனை. ஆராதனை அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், நாம சொல்ல வேண்டியதே இல்லை. பாடல்களை பாடி, இந்த பாடல் வரிகளை சொல்லி, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற துதி பலிகளை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துவது மாத்திரம்தான். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 81, சங்கீதம் 81 1-2 வாசிக்கிறேன், கவனிங்க. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி, யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். அப்போ தேவனை நம்ம என்ன பண்ணணும், பாடி துதித்து தேவனை நம்ம ஆராதிக்கணும். இதற்காக நேரத்தை செலவிடணும். அதைத்தான் நான் ஆராதனை வேளையில சொன்னேன். என்ன சொன்னேன், தேவனுக்கு நேரத்தை செலவிடுங்க. 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு. எவ்வளவு நேரம் கொடுக்க சொன்னேன் நான், கவனிச்சிங்களா? ஆராதனை வேளையில எவ்வளவு நேரம் கொடுக்க சொன்னேன் சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. 2.25 மணி நேரம் கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியுமா? கொடுக்கணும். நமக்கு நிறைய நேரம் இருக்குது. நம்ம வேணா ஒரு 10 மணி நேரம் வேலை செய்யறோம், வீட்டில் வந்து ஒரு 3 மணி நேரம் வேலை செய்யறோம், சமைக்கிறது ஒரு 4 மணி நேரம் வேலை செய்யறோம். எவ்வளவு நேரம் ஆச்சு? 14 மணி நேரம் ஆச்சு. மீதி 10 மணி நேரம் இருக்கு. என்ன செய்யறோம் அந்த நேரத்துல? டிவி பார்க்குறோம், சண்டை போடுறோம், பிள்ளைங்களை வம்புழுக்கிறோம், பெற்றோர் வம்புழுக்கிறோம், கணவர் கூட சண்டை போடுறோம். வேற காரியங்களுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்குது. தேவனுக்கு கொடுக்க மாத்திரம் தான் நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. தேவனுக்கு நேரத்தை கொடுத்து பாருங்க. முதலாவது நேரம் தேவனுக்கு உரியது. காலையில தேவனுக்கு நேரத்தை கொடுங்க. எனக்கு 6 மணிக்கு வேலைக்கு போகணுமா, 4 மணிக்கு எழுந்துருங்க. நீங்க அப்படி செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தேவன் தராரா இல்லையான்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வாரு. நான் திருப்பி சொல்றது பாருங்க. அநேகர் பார்த்தீங்க அப்படின்னா சபைக்குள்ளாக வந்து பின்மாற்றம் அடைந்து போறதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனை தேடுவதே இல்லை. சபைக்கு வருவாங்க, இங்க வந்ததோட முடிஞ்சு போச்சு. நான் அதான் சொல்றேன், சபைக்கு வரும்பொழுது தேவ ஆவியானவர் இங்க அசைவாடுகிறதுனால, தேவன் சபைக்குள்ள அசைவாடுகிறதுனால உங்களுக்குள்ள சுத்த இருதயம் இருக்கும். ஆனா இந்த சபையை விட்டு வெளியே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிசாசு உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத காரியங்களை உங்க இருதயத்துல போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த தேவையில்லாத காரியங்கள்னால திருப்பி மறுபடியும் நீங்க என்ன பண்ணீங்க, பழைய பாவத்திற்குள்ள போயிடுவீங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றதுன்னா, தேவனை தேடுறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. இங்க மாத்திரம் தேவனை தேடக்கூடாது, வீட்லயும் தேவனை தேடணும். அப்படி தேடும் பொழுதுதான் நீங்க நினைக்கிற ஆசீர்வாதம், நீங்க நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனை தான் உங்களை முழுமைப்படுத்தும். இந்த ஆராதனை தான் தேவனிடத்துல உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த ஆராதனை தான் உங்களை ஒருமுகப்படுத்தும். இந்த ஆராதனை தான் ஒருநிலைப்படுத்தும். இந்த ஆராதனை தான் தேவனிடத்தில் அருகில கொண்டு போவோம். ஏன்னா பாவமும் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில பிரிவினையை கொண்டு வரும். நீங்க ஆனா உண்மையா ஆராதிச்சீங்கன்னா, ஒரு மனமா ஆராதிச்சீங்கன்னா, அந்த பாவத்தை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எப்படி ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது இந்த 120 பேரும் சிதறி போய் உலகம் எங்கும் போய் தேவ ராஜ்யத்தை அறிவித்தார்களோ, இங்க ஒருத்தர் வந்தார் தெரியுங்களா, இந்தியாவுக்குள்ள இயேசு கிறிஸ்துவோட சீசர் இங்க வந்திருக்காரு, சென்னைக்கு வந்தாரு. யாருன்னு தெரியுமா? தோமா. தேவனுடைய சீசர் அவர், இயேசு கிறிஸ்து சீசர். தோமால வந்து சின்னமலைன்னு ஒரு இடம் இருக்கு தெரியுங்களா, ஏர்போர்ட் கிட்ட.
அங்கதான் மரிச்சு போனார். ஈட்டியால குத்தி கொன்னாங்க அவரை. அந்த இடத்துல இருக்குது அந்த அவர் இருந்த இடங்கள்லாம். இங்க வந்தார், 12 சீஷர்ல ஒருத்தர் இங்க வந்தார். அல்லேலூயா. அப்போ தேவனை நம்ம உண்மையா தேடணும் அப்படின்னு சொன்னா அந்த பாவம் நம்மை விட்டு விலகி போயிடும். ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய தேவன் நமக்குள்ள வாசம் செய்வாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ தேவனை எப்பொழுதும் ஆராதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். தேவனை ஆராதிக்க நேரம் ஒதுக்கணுங்க. அப்படி ஒதுக்கி பாருங்க, உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா தேவன் உங்களுக்குள்ளாக வாசம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு, உங்களுக்குள்ளாக பேச ஆரம்பிச்சிருவாரு, உங்களுக்கு தைரியம் கொடுப்பாரு. அவர் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. அல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதற்கு நேரம் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆபேலை குறித்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளில் அவைகளில் கொடுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இங்க தேவனை அந்த நாட்களிலே ஆராதனை என்பது தேவனுக்கு பலி செலுத்துவது தான். அல்லேலூயா, அல்லேலூயா, பலி செலுத்துவதுதான். இவன் அண்ணன் இருக்கிறான் காயின். அவன் என்ன பண்ணான்? அங்க கடந்ததே அவன் தோட்ட பயிரிடுகிறவன். காயின் தோட்டத்தை பயிரிடுகிறவன். இவன் ஆடு மாடுகளை மேய்க்கிறவன் ஆபேல். அவன் என்ன பண்ணான்? அங்கங்க கடந்ததெல்லாம் கொண்டு சும்மா பொறுக்கி கொண்டு இந்தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பலி செலுத்துறான், ஆராதனை செய்கிறான். என்ன பண்ணா? சும்மா அவனுக்கு கிடைச்சதை கொண்டு நம்ம என்ன பண்ணுவான்? பர்ஸை திறந்து முதல்ல காணிக்கை எடுக்கும் பொழுது எந்த நோட்டு, பழைய நோட்டு, கிழிஞ்ச நோட்டு எடுத்து காணிக்கை பெட்டில் போட்டு போயிடும். செய்யவே கூடாது. உங்க ஆசீர்வாதத்திற்காக நான் சொல்றேன், நல்ல புது நோட்டா தேவனுக்கு கொடுக்கணும். அதை நான் பார்க்கறனாலே தேவன் பார்க்குறாரு. நான் கொண்டு போய் பேங்க்ல எப்படி வேணாலும் மாத்திடலாம். அல்லேலூயா, மாத்திடலாம். ஆனா தேவன் அதை பார்க்குறாரு. உங்க இருதயத்தின் ஆழத்தை நான் பார்க்க மாட்டேன், தேவன் பார்க்குறாரு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த காயின் என்ன பண்றான்? சும்மா அங்கங்க கடந்த கொண்டு போய் ஆண்டவரை ஆராதிக்கிறான். ஆனா இந்த ஆபேல் மந்தையின் தலையீட்டுகளில் அவைகளில் கொழுமையானவை, அவன் இருதயத்தின் ஆழத்தை தேவன் பார்க்கிறார். அந்த ஆராதனை பலிய ஆண்டவர் பார்த்ததுனால ஆபேலை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், அந்த காணிக்கையை அங்கீகரிக்கிறார், பலியை அங்கீகரிக்கிறார். அப்போ நீங்க உண்மையா தேவனை ஆராதிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஜெபம் தேவ சமூகத்திலே கேட்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க, எனக்கு கேட்கணும். அல்லேலூயா. நீங்க உண்மையா தேவனை ஒரு மனமா ஆராதிச்சீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இங்க ஆபேலுக்கு அங்கீகரித்தாரோ அதே அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அங்கீகாரம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா உங்க ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டப்படும். ரெட்டிப்பான நன்மையை நீங்க பெறுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்னையிலிருந்து ஒரு பொருத்தனை, சரியா? 6ஆம் சொன்ன அதே காரியத்தை தான். தேவனுக்கு நான் நேரம் ஒதுக்குவேன். தேவனுக்கு நேரம் ஒதுக்கி ஒரு 2.5 மணி நேரம் நான் சொல்றேன், உங்களால முடிஞ்ச ஒரு டைம். அதுக்காக 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாம் கேட்கக்கூடாது. 1 மணி நேரமாவது குறைச்சலா கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. பாடலை பாடி தேவனை ஆராதிக்கணும். பாடல் கேளுங்க, தேவ பாட்டை கேளுங்க. சீரியல்ல உட்காந்து பார்க்காதீங்க. தேவையில்லாத காரியங்களை பேசாதீங்க. வேலை எல்லாருக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது, பிரதமர் மோடிக்கும் இருக்குது. எல்லாருக்கும் வேலை இருக்குது. என்ன சந்திரு, உனக்கும் வேலை இருக்குது, விளையாடுற வேலையாவது இருக்குது. என்ன வேலை இருந்தாலும் தேவனுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஆனா இதை செய்யக்கூடாதபடி இருக்கிற அநேக காரியங்கள் நமக்குள்ளாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா நான் சொன்ன காரியம் 29, ஏசாயா 29:13 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இப்படி சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் வாய்களினால என்ன சேர்றாங்க. எப்படி? இந்த ஜனங்கள் வாய்களினால என்ன சேர்றாங்க, ஆனா உதடுகளினால என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயம் எனக்கு தூரமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, நல்ல கவனிங்க, தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடாது. நமக்கு பாடல் தெரியும், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், நல்லா பாட்டு பாடுவான். ஆனா எங்க இருதயம் எங்க இருக்கும்? ஆமா, அங்க ஒருத்தன் அவன் அப்படி சொன்னான், அவன் நமக்கு ஒரு 10 ரூபா காசு தரணுமே, என்னைக்கு போய் வாங்கலாம்?
என்ன இருக்கு? எங்க பாட்டு இங்க போயிட்டு இருக்கு, கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆனா இருதயம் எங்க போயிடுச்சு? போயிடுச்சு. உண்மையா கைதட்டி பாடி தேவனை ஆராதிப்போம், தொழுது கொள்ளலாம். அப்படி ஆராதிக்கணும் தேவனை. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நான் உங்களை பார்க்க முடியாது. நீங்க அப்படி பாடுறீங்க அப்படின்னு சொன்னா, ஆகா இந்த சிஸ்டர் சூப்பரா பாட்டு பாடுறாங்க, கைதட்டி பாடி நல்ல சந்தோஷமா பாடுறாங்க. ஆனா உங்க இருதயம் எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா யார் கண்டுபிடிக்கிறா? தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. இந்த மாதிரி காரியங்களை அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஆராதனை உட்காரும் பொழுதுதான் சோத்த அந்த கேஸ் ஆஃப் பண்ணமா ஞாபகம் இல்லையே. நீங்க ஆராதி பண்ணிட்டு இருப்பீங்க, இதே கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்பீங்க. ஆனா என்ன எங்க இருக்கும்? சோத்து சட்டி மேல இருக்கும். புள்ள விளையாட போனானே, வந்துட்டானா, செருப்பு வந்துருச்சு, செருப்பு காணமே, எங்க போனா, சந்துரு எங்க போன, அப்படி செல்போன் அப்பதான் எடுக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணங்கள் எல்லாம் எங்கெங்கயோ போகும். இருதயம் என்ன இருக்கும்? எங்கேயோ போகும். சிந்தனை எங்கேயோ போகும். தேவன் என்ன பண்ண? அதை அங்கீகரித்து உங்களை ஏற்றுக்கொள்வாரா? நீங்க என்ன சூழ்நிலையில் இருக்கீங்க? காயின் சூழ்நிலையில் இருக்கீங்க, ஆபேல் சூழ்நிலையில இல்ல. அல்லேலூயா. உண்மையா தேவனை ஆராதிக்க நம்ம தெரிந்து கொள்ளும். இது ஃபர்ஸ்ட் செய்யும் பொழுது உங்களுக்கு கஷ்டம் உடனே வந்துடாது. இது புதிய விசுவாசிகள் ஃபர்ஸ்ட் செஞ்ச உடனே அது வந்துடாது, பிராக்டிஸ்ல வரும். ஒரு மனம் வேணும். அதனாலதான் முழங்கால் போடுங்கன்னு சொல்றாரு. முழங்கால் போட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எண்ணங்கள் எல்லாம் தேவனை நோக்கி பார்த்துரும். சும்மா உட்காந்துக்கிட்டு தேவனை ஆராதிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த இது வராது, மாறி போகும். பிராக்டிஸ் ஆன பிறகு நீ நடந்துக்கிட்டு ஆராதிக்கலாம், இல்ல உட்காந்துக்கிட்டு ஆராதிக்கலாம், இல்ல முழங்கால் போட்டு ஆராதிக்கலாம், நின்றுட்டு ஆராதிக்கலாம், கையை உயர்த்தி ஆராதிக்கலாம். ஆனா முதல்ல நம்ம செய்யும் பொழுது முழங்கால் போட்டு தேவனை ஆராதிக்கணும். அப்பதான் அந்த வழி நிமித்தம் நம்ம எண்ணங்கள் எல்லாம் தேவனை நோக்கி பார்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தேவனை நோக்கி ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நிறைய காரியங்கள் தடைகள் இருக்கிறது. அதையெல்லாம் சொல்லிட்டே போனோம் அப்படின்னு சொன்னா நிறைய நேரங்கள் இருக்கு. உங்களுக்கே தெரியும் காரியங்கள் எல்லாம் என்ன தடைகள் இருக்குது. அப்பதான் என்ன பண்ணுவாங்க, யாராவது கூப்பிடுவாங்க, யாராவது என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய பத்திரிக்கை வச்சிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா என்ன ஆயிடுச்சு, பத்திரிக்கை கரெக்டா வந்துருது. இந்த ஊருக்கு போறோம், அந்த ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்குது. நான் உடனே சொன்னேன், எனக்கு ஃபோன் பண்ண உடனே, நான் வரமாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை. என்ன நீ வரமாட்டேன்னு சொல்ற? நாங்கெல்லாம் உங்களுக்கு எப்படி வருவான்? நீ வந்தாவா, வராட்டினா போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நான் வரமாட்டேன், என்னோட அக்கா தான், நான் வரமாட்டேன். நீ என்ன வேணாலும் சண்டை போட்டுக்க, எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை நான் வரமாட்டேன். நான் ஏன் ஜனங்கள்கிட்ட சொல்றேன், நீ ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போகாதன்னு சொல்றேன். நானே வந்தேன்னா என்ன சபைக்குள்ள விட மாட்டாங்க என் ஜனங்கள். ஊழியக்காரனா இருந்துட்டு நீ என்ன பண்ற, வேற இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிற அப்படி நான் வர முடியாது. அப்போ தேவன் அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவனிடம் நம்ம உண்மையா ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 32, ஏசாயா 32, நேரம் இல்லை, முடிக்கிறேன். ஏசாயா 32:15 வாசிக்கிறேன், கவனிங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். எப்போ நீங்க நல்லா ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஆவி உங்க மேல ஊற்றப்பட்டுரும். எப்படி 120 பேர் மேல ஆவி ஊற்றப்பட்டுச்சா? ஆண்டோட திட்டத்தை நிறைவேற்றுறாங்களா? உங்க மேல நீங்க உண்மையா ஆராதிக்கும் பொழுது உங்க மேல ஆவி ஊற்றப்பட்டுரும். நீங்க எப்படி இருப்பீங்க? வனாந்திரமா தான் இருப்பீங்க. எப்படி வனாந்திரம் என்னது? சும்மா இந்த ஒண்ணுமே விளைச்சல் இல்லாத காடை போல இருப்பீங்க. ஆனா ஆராதனை உங்களுக்குள்ளாக வந்த பிறகு, ஆவியானவர் உங்களுக்குள்ளாக ஊற்றப்பட்ட பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க? செழிப்பா மாறுவீங்க. கையை உயர்த்தி ஆமேன். செழிப்பா மாற்றுவீங்க. ஆண்டவர் உங்களை செழிப்பா மாற்றுவாரு. ஏன்னா ஆசீர்வாதத்தின் ஊற்று உங்களுக்குள்ளாக கடந்து வந்துருச்சு. யாரு ஆசீர்வாதத்தை ஊற்று? ஆவியானவர் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஆசீர்வாதத்தின் ஊற்று உங்களுக்குள்ள கடந்து வந்ததுனால நீங்க செழிப்பா மாறுறீங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாறும். அப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நம்ம தேவனை உண்மையா ஆராதிக்கணும். அடுத்து சொல்றேன், வாசிங்க. அடுத்து ஏசாயா 43:19. இதுதான் நம்ம இந்த வார்த்தையை பிடித்து கொடுத்து செபிங்க. ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. நீங்க இதை செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். விசுவாசிக்கிற கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார். உண்மையா தேவனை ஆராதிங்க. உங்க வாழ்க்கையில
நன்மையும் கிருபையும் உங்களை ஆயுசு நாட்கள் எல்லாம் தொடரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தொடரும். இன்னைக்கு மாத்திரம் இல்ல, நாளைக்கு மாத்திரம் இல்ல, நாளானைக்கு மாத்திரம் இல்ல, இந்த வருஷம் மாத்திரம் இல்ல, நீங்க உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அது தொடரும் உங்களை. ஆமென். ரைட். அப்படி நம்ம எழுந்து நின்று என்ன சொல்ல போறோம்? இன்றையிலிருந்து நான் ஒரு பொருத்தனை ஆண்டவர் சமூகத்துல பண்ண